அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதத்தின் பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. 10ஆம் இடத்தில் ராகு பகவானும் 4ஆம் இடத்தில் கேது பகவானும் இருக்காங்க. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு அதிசார பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான கடக ராசியில் நடந்திருக்குங்க. ஸோ குரு பகவான் கடகத்திலும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காருங்க. இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சூரியன் மூணாம் அதாவது நவம்பர் மாதம் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே நேரத்தில் இந்த நவம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார், அதாவது பயிற்சி அடைய போகிறார். அப்போது உங்களுடைய விருச்சக ராசியில் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த 6ஆம் இடமான துலாம் ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த கிரக அடைவுகள் என்று சொல்லக்கூடிய காலகட்டங்கள் நவம்பர் மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற துடிக்கும் நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக யோசித்து அதை துல்லியமாக செய்யக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதும் அதை எப்படியாவது செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. ஆடம்பர விரும்பிகள் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தை பண்ணாலுமே மற்றவங்களை காட்டிலும் நம்மளை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய விஷயங்கள் ரொம்ப வேறுபாடாக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ தன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களிலிருந்து குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு சொல்லும்போது 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள், அதாவது 11ஆம் வீடான மீன ராசிக்கு குருவுடைய பார்வை, பின் 9ஆம் பாவகமான மகர ராசிக்கும் அதே போல் 7ஆம் பாவகமான விருச்சக ராசிக்கும் இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ குரு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது சில காரியங்கள் தைரியத்தோடும் துணிச்சலோடும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தைரியம், ஒரு வீரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் போன்ற காரியத்தின் மூலமாக நீங்கள் நினச்ச சில விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தொழில் ரீதியாக சில முயற்சிகள், இது வரைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அகலும். சில முடிவுகள் எடுத்திருப்பீங்க, இந்த பிஸ்னஸ் இந்த காலகட்டங்களில் பண்ணலாமா, இது இப்போ பண்ணுறதுனால நமக்கு ஒரு நல்ல சாதகமான சூழல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிற நபர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் ஒரு அற்புதமான காலகட்டங்களாக இருக்குங்க. தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி. ஸோ எல்லோரும் பண்ணுறதே நானும் பண்ணிகிட்ருக்கேங்க, என்னோட பிஸ்னஸ் ஒரு காலத்தில் நல்லா போயிட்டு இருந்தது, ஆனால் இப்போது நிறைய தடைகளை சந்திச்சிட்ருக்கேன், என்னால் சரியான விதத்தில் செயல்படுத்த முடியல, இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இந்த காலகட்டங்களுக்கு அது பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பொருந்துங்க. நீங்கள் புதிய தொழிலை தொடங்குவதற்கோ அல்லது உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ தொழிலை இடம் மாற்றம் செய்வதற்கோ அதில் நிறைய மேன்மைகள் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க போதுங்க. வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வேலையை பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எதை செஞ்சாலுமே தேவையில்லாத குறைகள், நீங்கள் பண்ணது சரியில்லை, இது இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லி குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருந்த காலகட்டம் போயிங்க. உங்களுடைய நிறைகள் என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. உயர் அதிகாரிகளை உங்களை பாராட்டக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, சக ஊழியர்கள் உங்களோட நல்ல ஒத்துழைப்பு பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. பிடிக்காத சில துறையில் வேலை செஞ்சிட்ருக்கோம், இதனால் எனக்கு இந்த இடம் சரியில்லைங்க, நான் வேறு ஒரு வேலையை எதிர்பார்த்துட்ருக்கேன், இந்த வேலை ரீதியாக மாற்றம் ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த வேலை ரீதியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் அரசு பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் எழுதிட்டுருக்கிறவங்க இந்த டைம் இந்த எக்ஸாமுக்கு ஏதாவது நல்லா ரிசல்ட் வருமானு பார்த்துட்டு இருந்திங்கன்னா நிச்சயமாக அதுக்கு உண்டான சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ கிடைப்பதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அகலுங்க. ரொம்ப நாளாக திருமணம் டிலே ஆகிட்டே இருக்குங்க,
பார்க்குற வரன்கள்லாம் ஏதோ ஒரு விதத்தில் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. கை கெட்டினது வாய் கட்டலைங்க. நிறைய எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ஒரு மேரேஜ் அலைன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் திருமண லெவலுக்கு கொண்டு போகும்போது ஏதோ ஒரு காரணகட்டங்களால் அது வந்து தடைப்பட்டுட்டே போயிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம், இந்த செவ்வாய் என்று அழைக்கக்கூடிய மங்களக்காரகன் உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. எல்லா விதத்திலையும் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. பகைகள் எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் சச்சரவுகள், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுகிட்டே இருக்கோம். எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறதே இல்லைங்க. எதுக்கெடுத்தாலும் வந்து நான் சொல்கிறதுக்கு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்குது. இதனால் நிறைய பேர் வந்து இடம் விட்டு இடம் வந்து பிரிஞ்சு 2 பேருமே ஆளுக்கு ஒரு திசையில் வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பிரிந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்துருச்சுங்க. ஸோ திரும்பவும் நாங்கள் ஒன்று சேர முடியாதுன்னு எதிர்பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த 6ஆம் பாவகத்தில் சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காரணமாக ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுக்குள்ளே இருந்து வந்த மன சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகுங்க. அதே போல் அவங்களுக்குடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, நான் செஞ்சது தப்பு தாங்க, உண்மையாகவே என்ன சூழ்நிலைன்னு தெரியல, நமக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிரிவினைகள் வந்துருச்சுன்னு சொல்லி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழக்கூடிய தருணம். பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. என்ன காரணம்னே தெரியலைங்க. திடீர்னு சின்ன ஒரு பிரச்சனைக்காக எங்களுக்குள்ள பெரிய வாக்குவாதம் இன்றைக்கி 2 பேரும் பிரியக்கூடிய நிலை வந்துருச்சு. அடுத்ததான் நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லா பிளானும் கரெக்டாக பண்ணியிருந்தோம். இந்த சின்ன சண்டையால் இன்றைக்கி எல்லாமே தலைகீழ தான் மாறிடுச்சின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அந்த காதல் திருமண அளவுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகும். ஏன்னா முகப்பொழிவு அப்படிங்கிறதே இல்லைங்க. எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஒரு டல்லாக இருக்கிறது, சரியாக தூக்கம் இல்லை, முகத்தை பார்த்தாவே வந்து ரொம்ப டல்லாக இருக்குங்க, சரியான விதத்தில் ஆக்டிவாக இருக்க முடியல, உடல் ரீதியாக வந்து முகப்பொழிவு இல்லாமல் இருக்குங்க, எதுக்கு எடுத்தாலும் வந்து நோய்வாய்ப்பட்ட மாதிரியே இருக்குதுங்க, பார்க்கும்போதெல்லாம் எப்போவுமே சுறுசுறுப்பாகவே இருப்பீங்களே, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த நிலைகள் மாறும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதுவரை இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. இதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்கட்டுங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்குது. சரியான விதத்தில் முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அது என்ன காரணம்னே தெரியல. வர வேண்டிய தொகை கரெக்டான நேரத்தில் வரல. அப்படியும் வந்து அந்த பணத்தை எடுத்து வச்சிருந்தா அந்த தொகை வந்து வேறு எதுக்காவது வந்து வீண் விரயங்கள் ஆகிட்டுருக்கு. எங்களுக்குன்னு வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதே இல்லையா, ஒரு பாக்கியம் அப்படிங்கிறதே இல்லையா, நாங்களும் சொந்த வீடு கட்ட முடியாது, சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியாதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சியும் சொந்தமாக வீடு கட்டுவதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்கும். தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. என்ன காரணம்னே தெரியாமல் வந்து ஒவ்வொரு விஷயமாக தடைப்பட்டுகிட்டே போயிட்டுருக்கு. அந்த தடைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக அகலுங்க. வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கல்வி ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது ஏற்படுங்க. நினச்ச இடத்துல ஒரு நல்ல ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான சூழல், இடம் மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும். கல்வியில் சில விரயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. அதுவும் வந்து சுப விரயங்களாக தான் இருக்க போகுது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானால் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.